முடிந்தால் தைப்பூசத்திற்குள் இங்கு ஒரு வேலை நான் நிறுவி விடுவதற்கு ஏற்பாடு செய்யும். இந்த நாட்டிலே வாழ்கின்ற இந்தியர்களுடைய மக்கள் தொகையில் 80-85% இந்துக்கள். 19ஆம் தேதி 10 மலை பக்தி மலை என்ற நூல் வெளியீட்டு விழா. அந்த நூலிலே நம்முடைய 10 மலையினுடைய சரித்திரம் இருக்கின்றது. எங்கள் தேவஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம். அவர் வருகின்றாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது. அந்த புஸ்தகத்தை டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மாய்கா தேசிய தலைவர் அவர்கள் வெளியீடு செய்கின்றார்கள். எல்லோருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு தைப்பூசம் வெகு விரைவிலே நடைபெறவிருக்கின்றது. 10 மலை தைப்பூசம் என்றால் உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஒரு பெரிய அளவிலே பெரிய கூட்டம், பெரிய மக்கள் வெள்ளம் கூடக்கூடிய ஒரு கூட்டம். இன்று ஆத்தங்கரையை நாங்கள் சுத்தம் செய்தோம். காரணம், தை 14ஆம் தேதி தை பிறக்கின்றது. தை பிறந்ததுமே நம்முடைய மக்கள் ஒரு சிலர் தைப்பூசத்தன்று காவடி எடுக்கக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே பால் குடம் காவடிகளெல்லாம் எடுப்பார்கள். அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப நாங்கள் இன்று 10 மலை அந்த ஆத்தங்கரை சுத்தம் செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளாம் இன்று செய்திருக்கின்றோம். அதனுடைய பொறுப்பாளர் திரு விவேக் அவர்கள், அவருடைய தளவாடங்கள், அவருடைய ஆட்கள் எல்லாவற்றையும் கொடுத்து உதவி இருக்கின்றார். அவருக்கு இந்த தருணத்திலே தேவஸ்தானத்தினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது மாத்திரமல்ல, அது சுத்தம் செய்த பிறகு அந்த இடத்தை நாங்கள் வேலி போடவிருக்கின்றோம். நான் அண்மையில் மாநில முதல்வர் மந்திரி புசாராவோட பேசுகின்ற பொழுது அவர் கொண்டு கட்டுவதற்கு, அதை நாம் பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கினார். ஆனால் ஒன்று தான் சொன்னார், அங்கே ஒரு கழிப்பிடம் இருக்க வேண்டாம் என்றார். எனவே நாங்கள் அங்கே கழிப்பிடம் கட்ட மாட்டோம். அந்த தைப்பூச காலங்களிலே நாங்கள் கழிப்பிடம் வைப்பதற்கு ஏற்பாடு செய்வோம். டெம்பரரி, தற்காலிக வழக்குழுக்கள். பொதுமக்கள் ஆற்றங்கரையிலிருந்து காவடி எடுப்பவர்கள் பக்தி பரவசத்தோடு காவடி எடுக்குமா அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எங்களிடம் நிறைய புகார்கள் வருகின்றது. அங்கு சண்டைகள் நடக்கின்றது. பணம் அதிகமாக கேட்பதாக சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். சாமியாடிகள்லாம் வந்து சாமியாடி தான் காவடிகள்லாம் புறப்படு செய்வதாக சொல்லுகின்றார்கள். அதெல்லாம் உங்களுடைய வெறுப்பை பொறுத்தது. நீங்கள் எப்படியா இருந்தாலும் நல்ல விதமாக காவடி எடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தேவஸ்தானம் அதற்கான எல்லா வேலைகளையும் செய்திருக்கின்றது. 1. 2வது, தைப்பொங்கல் 14. அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். கோயிலிலே எல்லாம் 9:30 மணிக்கு பொங்கல் வைப்பார்கள். நீங்கள் வீட்டில் வைப்பவர்கள் சூரிய பொங்கல் வைத்து கொள்ளலாம். அதை நான் முன்கூட்டியே சொல்லிவிட்டேன். தை பிறந்ததுமே நம்முடைய மக்கள் வந்து காவடிகள் எடுக்க ஆரம்பித்துள்ளார்கள். எனக்கு கடந்த ஆண்டு நான் சொன்னது போல் கூடுமான வரைக்கும் எல்லோரும் மஞ்சள் உடை உடுத்தி வருமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய தைப்பூச கலர் மஞ்சளை அணிந்து வந்தால் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். நம்முடைய ரதம் 9ஆம் தேதி இரவு ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்திலிருந்து 10 மணிக்கு புறப்படும். 10 மணிக்கா 8 மணிக்கா தெரியலை, சொல்கிறேன். 10 மணிக்கு புறப்படும். அந்த ரதம் எல்லா வீதியும் வந்து அடுத்த நாள் தான் நம்முடைய தைப்பூசத்திலே 10 மணிக்கு வந்து சேரும். எனவே அந்த நேரத்திலேயும் பக்தர்கள் கட்டுக்கோப்பாக நடந்து கொள்ள வேண்டும். வெளிரதம் வருகின்ற பொழுது லட்சக்கணக்கான மக்கள் கூடயே வருகின்றார்கள். அது நமக்கு ஒரு பெரிய பெருமை. இந்த கூட்டம் பத்தாது, நிறைய பேர் நடந்து வர வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய இந்திய சமுதாயத்தினுடைய தமிழர்களுடைய பலத்தை நாம் காண்பிக்க முடியும். இதை மறவாதீர்கள். இந்த நாட்டிலே வாழ்கின்ற இந்தியர்களுடைய மக்கள் தொகையில் 80-85% இந்துக்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள்.
ஆகவே இந்துக்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த ரத ஊர்வலத்துக்கு பெரிய அளவிலே நாடே பார்க்கின்ற அளவு, போற்றுகின்ற அளவு, இது உலகமே இதை வந்து பார்க்கின்ற அளவுக்கு இந்த ஊர்வலம் இருக்க வேண்டும். இந்த ஊர்வலத்தை நிறைய பேர் கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள் 1,00,000 பேர் கலந்து கொள்ள 10,000 2,00,000 மக்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேல் கலந்து கொண்டாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம், இதுதான் நாம் நம்முடைய ஒற்றுமையை அரசாங்கத்திற்கு நாம் எடுத்து காட்டுகின்ற ஒரு பெரிய வைபவம், ஒரு பெரிய விழா. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயன்படுத்தி கொண்டு நாம் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கின்றோம், எவ்வளவு பலமாக இருக்கின்றோம் என்பதை நாம் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். மறவாதீர்கள், எல்லோரும் அந்த ரத ஊர்வலத்துக்கு வாருங்கள். முடிந்தால் மஞ்சள் சுடிதார் போட்டு வாருங்கள். ஆண்கள் வந்து மஞ்சள் வேஷ்டி, மஞ்சள் சட்டை போட்டு வாருங்கள். பார்ப்பதற்கு அழகாக கண்ணியமாக இந்த ஊர்வலம் நடைபெற வேண்டும். அதன் பிறகு தைப்பூசம் நடைபெறுகின்றது. இந்த வருஷம் தைப்பூசத்திலே பல அபிவிருத்திகளை தேவஸ்தானம் செய்திருக்கின்றது. ஒன்று, இங்கு போடப்பட்டிருக்கின்ற கற்கள் எல்லாம் டைமென்ஷன் கற்கள் போடப்பட்டிருக்கின்றது. மக்கள் அவர்கள் அங்கவசனம் செய்கின்ற பொழுது அவர்கள் உடம்புல குத்தக்கூடாது என்பதற்காக அதை செய்திருக்கின்றோம். மின் கம்புகள் நிறைய விளக்குகள்லாம் மாற்றியிருக்கின்றோம். பலவிதமான அபிவிருத்தி வேலைகள் செய்திருக்கின்றோம். மலக்கூடுகள் அதிகமாக கட்டியிருக்கின்றோம். இப்படி பழைய கட்டடத்தெல்லாம் உடைத்துவிட்டு அங்கெல்லாம் சீர் செய்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஆண்டு தைப்பூசம் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இருக்க வேண்டும் என்று நீங்களும் நம்புங்கள். எல்லோரும் சேர்ந்து இந்த தைப்பூச விழாவை நாம் சிறப்பாக நடத்திட வேண்டும். எங்கள் தேவஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம். அவர் வருகின்றாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது. மற்ற தலைவர்களுக்கும் நான் கடிதம் எழுதியிருக்கின்றேன். 19ஆம் தேதி பத்துமலை பக்திமலை என்ற நூல் வெளியீட்டு விழா. அந்த நூலிலே நம்முடைய பத்துமலையினுடைய சரித்திரம் இருக்கின்றது. சரித்திரம் தெரியாதவர்கள் அந்த புஸ்தகத்தை நீங்கள் அன்றுதான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த புஸ்தகத்தை டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மாய்கா தேசிய தலைவர் அவர்கள் வெளியீடு செய்கின்றார்கள். அதை மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ சரவணன் அவர்கள் பெற்றுக் கொடுக்கின்றார்கள். இன்னும் சில பிரமுகர்களெல்லாம் நான் அழைத்து பேசியிருக்கின்றேன். அந்த நிகழ்வு நன்றாக இருக்கும்.